அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். இங்க பாருங்க, இந்த காக்கா தன்னுடைய இனத்துல இருக்க ஒரு காக்காவுக்கு ஏதோ உதவி தேவைப்படுதுன்னு மற்ற எல்லா காக்காவையும் கூப்பிடுதுங்க. ஆனா நேற்று சரியா 7 மணி இருக்கும். 2 பேர் அப்படி அடிச்சுக்கிறானுங்க. கூட இருக்கிறவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அடிச்சதுல ரத்தம்லாம் வருது, அவ்வளோ ரத்தம் வருது. போட்டு அடின்னு அடிக்கிறான். 2 பேரும் அப்படி சண்டை போடுறானுங்க. ஆனா சுத்தி இருக்க எவனுமே அவனுங்களை தடுக்கவே இல்லை. எதுக்குன்னு எப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லி ஒரு லேடி தடுத்து அவங்கள உங்க கேக்குறாங்க, உங்களுக்குலாம் சொர்ணையே இல்லையாடா, இப்படி அடிச்சுக்கிறானுங்க, எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க, நீங்க தடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறமா இங்க பாருங்க ஆண்டி, என்னை இப்படி வாயெல்லாம் ரத்தம் வர்ற அளவுக்கு என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இவனுங்க இப்படி அடிச்ச அடியில உயிர் போயிருந்தா அந்த உயிர் வருமா? இவனுங்க பிள்ளைக்கு பிள்ளையும் போச்சு. கஷ்டப்பட்டு பெத்தவங்களுடைய பெத்து எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். இன்னொரு புள்ள வருமா? தயவு செஞ்சு பெத்தவங்க வீட்டுல பிள்ளைகளை எங்க போறாங்க வர்றாங்கன்றத கவனிங்க. நேத்து அவன் அடிச்ச அடி கொஞ்சம் நெஞ்ச அடி இல்ல, அடி வாங்கினவனும் நல்லா அடி வாங்குறான், அடிச்சவனும் நல்லா அடிச்சிருக்கான். ஆனா இதுல என்னன்னா, காக்கா பாருங்க தன் இனத்துக்காக எப்படி எல்லாம் கதறுது. ஆனா இதுல அந்த 10 பேரும் நின்று வேடிக்கை பார்த்து ரசிக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன மனுஷ ஜென்மங்கள்னே தெரியல. இவனுங்களை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வேற கூட வச்சிருக்கானுங்க. தயவு செஞ்சு பெத்தவங்க பிள்ளைங்களை ரொம்ப கவனிங்க. புள்ள போனா திரும்ப வராது.